விமன் abused here, விமன் abused there, விமன் abused everywhere. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1 monthல எவ்வளோ கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நான் அப்யூஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன கேஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். தேர்டாக எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டாக அப்யூஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அப்யூஸ்னால் என்னென்னா முறைகேடு இல்லாட்டி மோசடி. அதோட தமிழாக்கம் அது. அப்படின்னா என்னன்றது இப்போ சொல்கிறேன். வேற ஒரு உயிரை, ஆக்சுவலாக அனதர் லிவிங் பீயிங்னு வச்சுக்கோங்க, அதான் வேற ஒரு உயிரை நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணி துன்புறுத்துறது, அதுதான் அப்யூஸ். ஸோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸாக நம்ம எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். விமன் அப்யூஸ், சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன யாரை நம்ம அப்யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை டாக் அப்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன அப்யூஸ் நடந்துச்சு அப்படின்றது தான். ஸோ நான் சைடில் ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 5 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டார்டிங் வித் கொல்கட்டா டாக்டர். அவங்க அந்த சேம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் பர்சன்னால் ரேப் அண்ட் மர்டர் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவங்க ஒரு உமன். ஸோ நான் ஒரு தடவையும் ஒரு கேஸை பற்றி சொல்லும் போது அந்த ஃபீமேல் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். சைல்டு, உமன் இல்லை கேர்ள் அப்படின்னு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 வயசு உள்ள ஒரு சைல்டு. அவங்க அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. யாருனால அப்படின்னா என்சிசி டீச்சரால். ஸோ அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தேர்டாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது மும்பையில் ஒரு டாக்டர். குரூப் ஆஃப் மென்ஸ் சேர்ந்து அவங்களும் அதே மாதிரி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்தாக பெங்களூரில் ஒரு கேர்ள் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது லிஃப்ட் கொடுத்த ஒரு பையன் அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ரீசண்டாக என்ஐடியில் படிக்கிற ஒரு பொண்ணு, லக்கீலி அவள் ஒருத்தி தான் அப்யூஸ் தப்பிச்சிருக்கா. ஓகே, ஆகஸ்ட் மந்த்து தான் இப்படி போச்சு. அடுத்து வர செப்டம்பர் மந்தாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 1 ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மந்த்தே எவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஒரு மந்த். அப்போ தான் நம்ம ஃப்ரீடமே வாங்கியிருக்கோம். அப்படியே இருக்கு. சரி, செப்டம்பர் 1 ரிப்போர்ட்டான கேஸை பார்ப்போம். வால்பாறையில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் ஒரு 4 ஸ்டாஃப் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசெண்ட் அப்டேட். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தோன்ற கொஷின் ஏன் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஆன்சரும் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, என்னென்ன கொஷின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஹூ ஆர் தே டூயிங் திஸ்? ஏன் இந்த மாதிரி கேள்வி எனக்கு வந்துச்சுன்னா, ஏன்னா நான் இந்த மாதிரியான இவங்களை ஹியூமன்ற கேட்டகரிக்குள்ளேயே நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த கொஷின் வந்துச்சு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னா, இஸ் தே ரியலி ப்ரவுட் டு பி அ ரேபிஸ்ட்? இந்த கொஷின் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம படத்துலலாம் எதையாச்சும் ஒன்று காமிச்சு நல்லா ஹைப் ஏற்றி விட்ருவாங்க. அதாவது தப்பு பண்ணுறது தான் பயங்கரம், கெத்து, மாசு அப்படின்னு சொல்லி. ஸோ அதையே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷின் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேர்ட் கொஷின் என்னென்னா, வெதர் த அஃபெக்டட் உமன், ஐயோ இல்லை அப்படி இல்லை, வெதர் த அஃபெக்டட் சைல்டு ஆர் கேர்ள் ஆர் உமன் கெட் ஜஸ்டிஸ். ஏன் இந்த கொஷின் எனக்கு வந்துச்சுன்னா, உண்மையிலே அவங்களுக்கு நீதி கிடைக்குதா அப்படின்றது தான்
என்னோட கொஷினாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஷின் நான் கேட்குறேன். ஸோ லாஸ்ட் கொஷின், ஆக்சுவலாக இதுதான் என்னோட பயங்கர இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எதுக்குமே எனக்கு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த லாஸ்ட் கொஷினுக்கு மட்டும் கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். அப்படி என்ன கொஷின் அப்படி தானே கேட்குறீங்க? ஆஸ் அ காமன் மேன் இன் த சொசைட்டி, ஹவு ஐ வாண்ட் டு ரியாக்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி ஸ்டாப். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட ஒரு ஆளாக நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பாதிக்கப்படுறவனா நானாக இருக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இது. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அது வரைக்கும் காமன் மேன் சைனிங் ஆஃப். பாய். சில பேருக்கு இது இன்னும் விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. இன்னும் அவங்க இது சீரியஸ் டாப்பிக்காகவே எடுத்துக்கல.